என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். மத்தியில் அருமையான இந்தியிலிருந்து ஒரு நற்செய்தியுடைய அருமையான ப்ரமோஷன் செக்ரட்டரி இந்திரமோகன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சூறாவளியாக பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக மக்களை தேவராஜ்யத்துக்கு படுத்திருக்கார்கள். அருமையான ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. நன்றி, அவருக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மழை நிறுத்தியிருக்கார். நீங்க எல்லாம் இங்க லோக்கல் பக்கத்துல இருக்கீங்க. அப்ப நைட்டு 11 மணிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, அங்க நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு பகல் வேளையில ஒரு பெரிய கூட்டம் பாசஸ் மீட்டிங் முடிச்சு 4 மணிக்கு மேல தான் வந்தேன். 4 சாயங்காலத்துக்கு மேல என்ன வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பல செய்திகள் என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஜெயத்தை குறித்து ஓடிக்கொண்டது, ஆசீர்வாதத்தை குறித்து ஓடிக்கொண்டது, நன்மை குறித்து ஓடிக்கொண்டது. ஆனாலும் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வேதம் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையின் பெயரே இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இந்த 2ஆம் ஆண்டு நிறைவு செய்து 3ஆம் ஆண்டுக்குள்ளே போகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு புதிய ஆண்டுக்குள் போகிற உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 2ஆம் ஆண்டு நிறைவு செய்து 3ஆம் ஆண்டிலே போகிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்தின் நடுவில் அற்புதங்களை செய்வார், உங்க சபையின் நடுவில் அற்புதங்களை செய்வார், உங்க ஊழியத்தின் நடுவில் அற்புதங்களை செய்வார், உங்க வாழ்க்கையின் நடுவில் அற்புதங்களை செய்வார், உங்க பிள்ளைகளின் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை கர்த்தர் இயேசு தம்முடைய சீசருக்கு முன்பாக செய்தார். ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல எழுதாத அநேக அற்புதங்களை, ஆண்டவர் எழுதப்படாத அநேக அற்புதங்களை சீசருக்கு முன்பாக செய்தார். அதே போல இந்த 2 ஆண்டு நிறைவு செய்து 3ஆம் ஆண்டுக்குள் போகிற உங்களுக்கு தேவன் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். யாத்திராகமம் 15:11 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார், அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உன் வாழ்க்கையிலே செங்கடலை பிளக்கிற அற்புதம், எரிகோவின் அரங்கங்களை தகர்க்கிற ஒரு அற்புதம், சத்துருக்களை மடங்கடிக்கிற அற்புதம்,
உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கே பேதுரு சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிற நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பித்து அவைகளினாலே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கமே, அவர் வெளிப்பட்ட நோக்கமே நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு. ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்வதற்கு. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது நமக்கு தேவன் மேல் அதிகமான விசுவாசம் வரும். யோவான் 2:23 அவர் செய்த அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது சங்கீதம் 78:43 அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய கரத்தில் அற்புதம் இருக்கிறது, அவருடைய பார்வையில் அற்புதம் இருக்கிறது, அவருடைய வஸ்திர தொங்கலில் அற்புதம் இருக்கிறது, அவருடைய உமிழ்நீரில் அற்புதம் இருக்கிறது, அவருடைய ரத்தத்தில் அற்புதம் இருக்கிறது, ஆண்டவர் தொடுதலில் அற்புதம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2ஆம் ஆண்டு நிறைவில் வந்திருக்க உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்குள், என் கணவனுக்குள், என் பொருளாதார நிலைக்குள், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் சரீரத்தின் சுகத்துக்கான காரியங்களில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே என்று வந்திருக்கலாம். ஆண்டவர் யோசுவா 3:5 படி கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையான தெய்வ பிள்ளைய, அதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. முதலாவதாக ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மரணத்திற்கு ஏதுவான வியாதி உடையவனாக காணப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, ஆண்டவர், எசேக்கியாவே, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி போய் எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லுகிறார். அந்த நேரத்தில் எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான். கண்ணீரோடு ஜெபித்தான். ஜெபித்த பொழுது அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உடனே யார் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதே ஏசாயா தீர்க்கதரிசி பாதி வாசலுக்கு முற்றத்திற்கு போகும் முன்பாகவே ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து, நீ போய் மறுபடியும் எசேக்கியாவை பார்த்து சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று ஒரு அற்புதம் செய்தார். இதை குறித்து ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை நம்ம சுருக்கமான நேரம் இருக்கிறதுனால நீங்க வாசிக்க விரும்பின வாசிகள் நான் சொல்லிடுறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். 5ஆம் வசனத்திலே, நீ போய் எசேக்கியாவை நோக்கி என்னவென்றால், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன்
ஒன்றிலிருந்து நீங்க 5 வரை வீட்டுல போய் வாசிங்க. எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான், அப்பொழுது ஆண்டவர் ஜெபித்தார். அப்போ ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படி சொன்னா, இதை காட்டிலும் தெளிவாக 2 நாளாகமும் 32:24 தெளிவாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜெபித்த பொழுது ஒரு அற்புதம். 2 நாளாகும் 32:24 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அதுதான் முக்கியம், ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அருமையான தேவ பிள்ளையே, எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ, என்ன வாக்குத்தத்தம்! அருமையான தேவ பிள்ளையே, எசேக்கியாவே, இதோ உன்னை நான் குணமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெபிக்கும் பொழுது, இதோ உன் கடன் பிரச்சனைகளை நான் கேட்பேன், இதோ உன் வியாதிகளை மாற்றுவேன், இதோ உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்ணுவேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளையே, மோசே ஜெபிக்கிறவனாக இருந்தார், சத்துருக்களை அவன் ஜெயம் எடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, ஆதி அப்போஸ்தல சபைகள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஓ, இந்த பெந்தகோஸ்து திருச்சபை பிறந்த நோக்கமே மேல் வீட்டிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அற்புதம் நடந்தது. ஓ, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஜெபித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, அநேகருடைய கட்டுகள் கலண்டது, அஸ்திவாரங்கள் அசைந்தது. இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அதிகாலமே அவர் அதிகாரத்தோடு போய் ஜெபம் பண்ணினார். அவர் ராம் முழுவதும் ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரோல் மாடல், ஒரு உதாரணம் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு எபிரேயர் 5:7 இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், ஜெபித்தார் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். சிலுவையிலே கடைசி நேரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட, ஓ, அவர் சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் ஜெபித்தார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே இந்த 2ஆம் ஆண்டு நிறைவிலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானா, உன் வாழ்க்கையிலே நீ ஜெபத்தை அதிகரிக்கணும், உன் குடும்ப ஜெபத்தை அதிகரிக்கணும். உனக்கு அற்புதம் செய்கிற இந்த சபையிலே வந்து நேரம் கிடைக்கும் பொழுது இந்த திருச்சபை ஊழியங்களுக்காக இங்க இருக்கிற அநேக மக்கள் பாவத்திலும் உலக காரியங்களிலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற அநேக ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமானா நீ ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சீனா தேசத்திலே வேதாகமும் பைபிள் அங்கே கொண்டு செல்ல முடியாத தடைகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற பகுதியிலே ரகசியமாக ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சத்தம் போட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்டு உடனே அங்கே அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து அங்க இருக்கிற அநேகர் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன நடந்தது? அங்கே சூழ்ந்து கொண்டு அவர்கள் எப்படியாகலும் அவர்களை கைது செய்ய வேண்டும், உள்ளே இருக்கிறவர்களை கதவை உடைத்து உள்ளே போக வேண்டும் பார்த்தார்கள். ஆனால் அந்த ஜெப நேரத்தில், இரவு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வீட்டுக்கு மேலே அக்கினி பிளம்புகள் எழுப்பிக் கொண்டிருந்தது. அவர்கள் அதை பார்த்த உடனே, ஓ, இந்த வீடு எரியாமல் வெந்து போகாமல் இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, கதவுக்கு முன்பாக போகும்போது அங்கே அக்கினி எரிந்து
கொண்டிருக்கிறது. உடனே அவர்கள் பின்னிட்டு போய்விட்டார்கள். ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி, அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வீட்டில் நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் உன் வீட்டை சுற்றிலும் வேலியடை பாதுகாத்துக் கொள்ளுவா. உன் தனிப்பட்ட விதத்திலே நீ ஒரு ஜெப வீரனாய் இருப்பாயானால் உன் பகுதியிலே பெரிய ஒரு அசைவை கொண்டு வர முடியும். ஆண்டவர் உன் மூலமாக, நம் ஒவ்வொருவர் மூலமாக அற்புதங்களை செய்கிறவர். ஆகவேதான் சங்கீதம் 65:1 ஜெபத்தை கேட்கிறவரே என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது, ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுகிறது, ஜெபம் என்பது தன் காரியங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுகிறதான் ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு நாம் ஜெபிக்க முடியல. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு அநேக தடைகள், குடும்ப ஜெபத்துக்கு அநேக தடைகள். திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபர் வேறு திருச்சபைக்கு போனாலும் அவர் அடிக்கடி வந்து ஜெபிப்பார். என்னிடத்தில் ஒரு சொல்லுகிற காரியம், பாஸ்டர், என் வீட்டுல என் மனைவி குடும்ப ஜெபத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் சபைக்கு ஜெபம் நடந்தால் வர மாட்டேங்கிறாங்க, வராமல் இருக்கிறார்கள் என்று. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த அற்புத ஜெப வீட்டை, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் ஜெப வீட்டை இந்த 2ஆம் ஆண்டு நிறைவில் ஒரு ஜெப ஆவியினாலே நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு மன்றாட்டின் ஆவியிலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஓ, ஒரு சிறிய பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே இன்றைக்கு உலகம் எங்கும், ஓ எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, உலகத்தில் உள்ளவைகளில் சிறியவராய் இருந்தாலும் இந்த உலகை ஆளப் போகிற பெரியவர் உன்னிடத்தில் பிறந்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த சிறிய ஒரு ஜெப வீடாக இருந்தாலும் இதிலிருந்து அநேக ஜனங்களை விடுவிக்கிற ஜெப வல்லமை பெறப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. சொல்லுங்க எல்லாரும், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் விசுவாசத்தோடு நீ பாடும் பொழுது உன் குடும்பத்திலே, உன் வீட்டிலே தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இன்றைக்கு இந்த திருச்சபையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஜெப வீரராக, ஒரு ஜெப வீராங்கனைகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவியினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஆண்டவர் வேதத்திலே பாருங்கள், ஏறக்குறைய 84 வயது உள்ள அன்னாள் என்கிற விதவை லூக்கா அங்கு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேதத்திலே இரவும் பகலும் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி
உபவாசம் பண்ணி அவர்கள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த அன்னாள் என்கிற ஒரு தேவ மனுஷை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கும் பொழுது 36ஆம் வசனம், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை, 84 வயசால இருக்கீங்களா? 84 வயசால இருக்கீங்களா? ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசியாயிருக்கிற கன்னி பருவத்தில் விதவையான இந்த அன்னாளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசேருடைய கோத்திரத்தை தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நீ ஜெபிப்பாயானால் பரலோகத்தில் உன்னுடைய பெயர் பதிவு செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். இரண்டாவது, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய இயேசு சொன்ன வார்த்தையை நம்பும் பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும். இயேசு சொன்ன வார்த்தை நீ நம்பணும். அருமையான தேவ பிள்ளையே, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கும் பொழுது 47ஆம் வசனத்திலிருந்து, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தபோது ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன், அங்கே 46ஆம் வசனத்தின் கடைசியில வியாதியாயிருந்தான். ராஜாவுக்கு ஒரு உதவி மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் வியாதியாயிருந்தான். அப்போ 47ஆம் வசனத்திலே இயேசு வருகிறார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு இயேசுவிடத்திலே போய் இயேசு கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே, என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்க நீங்க வர வேண்டும் ஆண்டவரே என்று தன் மகன் மரணத்துக்கு எதுவான வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரிடத்திலே போய் அவன் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த கருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் அங்கே 49ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், எப்பா உங்களுக்கு அற்புதம் அடையாளம் அப்படி எல்லாம் நீங்க கண்டாதான் விசுவாசிப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ 49ஆம் வசனத்திலே அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். முதலாவது வரணும் ஆண்டவரே, என் பிள்ளையை நீங்க சுகமாக்க வரணும்னு சொல்லி கூப்பிடுகிறார். இரண்டாவது, ஆண்டவரே, என் பிள்ளை மரித்துக் கொண்டிருக்கிறார், சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். 30ஆம் வசனம், இயேசு அவனுடைய மகனுடைய தகப்பனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. இந்த 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே வந்திருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்வார். கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்பி நீங்க போகும் பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பி போகணும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையை நம்பி போனா நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்க. அப்படிதான் அந்த வார்த்தையை நம்பி போனான். நடந்தது 51ஆம் வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்ப அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று கேட்கிறான். விசாரித்த பொழுது நேற்று 7ஆம் மணி நேரத்தில் சுரம் அவனை விட்டு போனது என்று சொன்ன உடனே அங்கே 50
3ஆம் வசனத்திலே உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். 54ஆம் வசனத்திலே இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில மறுபடி ஒரு 2ஆம் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீ கர்த்தர் வார்த்தையை நம்பணும். ஆண்டவரை போது ஆண்டவரே நீ வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி போன உடனே அற்புதம் நடந்தது. மரிக்கக்கூடிய நிலையில் இருந்த மகன் உயிரோடு சுகத்தோடு எழுப்பினார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பும் பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சீமோன் பேதுருவை பாருங்கள். லூக்கா 5:5 முழுவதும் பிரயாசப்பட்டு வலைகளை போட்டு பார்த்தார். அவன் மீன் பிடிக்கிறதிலே திறமை வாய்ந்தவன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் இயேசுவன் படகிலே ஏறி அமர்ந்து ஆழத்திலே தொல்லிக் கொண்டு போய் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோன் என்றால் கேள்வி, பேதுரு என்றால் கற்பாறை. இந்த மாலை 2ஆம் அற்புத ஆண்டு விழாவிலே வந்திருக்கிற நீ பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். எனக்கு நன்மை கிடைக்குமா? என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டா? என் வியாதியில் மாற்றம் உண்டா? எனக்கு ஒரு எதிர்கால காரியம் உண்டா? எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா என்று கேள்வியோடு வந்திருக்கலாம். கற்பாறையை போல உன் வாழ்க்கையின் சூழல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன, பேதுருவே ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலைகளை போடு என்று சொன்னவுடன் ஆண்டவர் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படல. ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றா. ஓ, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். ஓ பாருங்கள், பெதஸ்தா குளத்தண்டையிலே யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 5லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள். 38 வருஷமாய் எழுந்திருக்க முடியாமல், நடக்க முடியாமல், படுத்த படுக்கையாய் திமிர்வாதமாய் கிடக்கிற அந்த 38 வருஷ வியாதி கொண்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட ஆண்டவரே, குளத்தில் தண்ணீர் கலக்கப்படுவதற்கு முன்பாக என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். உடனே தேவன் அவனுக்கு சொஸ்தப்படுத்தி ஒரு தெய்வீக விடுதலை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை உங்களுடைய வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா, முழு மனதாய் நம்புறேன் ஆண்டவரே.
உங்க வார்த்தையை நம்பும் பொழுது எனக்கு அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பா, நீ அதை நம்பு. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். என்னோட வார்த்தை மேல் சந்தேகப்படாதே. ஆபிரகாமை பார்த்து சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன் என்று சொன்னா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்பினதினாலே கர்த்தர் அவனை இந்த முழு தேசத்திற்கோ ஜாதிகளுக்கோ கர்த்தர் அவனை தகப்பனாய் மாற்றினார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது உங்கள் நடுவில் கற்பது அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். தினமும் வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, வேதத்தில் அதிசயங்களை வைத்திருக்கிறார். அருமையான ஒரு போதகர் சொன்னார், 2 முறை கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு ஐசியூ வார்டிலே அவர் காணப்பட்டார். யாரும் பார்க்க முடியல. அங்கே அவர் அருகிலே அநேக பெட்ல போடப்பட்டிருக்க, அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவருக்குள்ள இருதய பலவீனம் இருந்தாலும் அவர் வேதத்தை அதிகமாய் வாசித்துக் கொண்டே இருந்தார். வாசிக்க தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அந்த வார்த்தையின்படி உங்களையும் என்னையும் ஆண்டோடைய வசனம் உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அதிகமாக நீங்க வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கைகளை வைத்து, ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்வீர் என்று சொன்னீரே, உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன் என்று சொன்னீரே, இந்த 2ஆம் ஆண்டின் நிறைவில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னீரே, எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பே, யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நீ எதிர்பார்த்த முடிவை, நீ எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரிடத்திலே அப்படி அவன் அர்ப்பணித்தான்.
ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் அனைவருக்கும் அவர்களுக்காக தேவன் பயன்படுத்தினார். தேவன் சொன்னார், என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று. அப்படி தேவனுக்கு அர்ப்பணித்ததினாலே மந்திரவாதிகள், பொல்லாத ஆவியுடையவர்கள், அப்படிப்பட்ட அநேக மக்களுக்கு மத்தியிலே அவன் ஊழியம் செய்தும் பொழுது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தருளினார். ஹல்லேலூயா. சவுலாய் இருந்தவனை தேவன் பவுலாய் மாற்றினார். காரணம் என்ன? ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவருடைய சித்தத்தை கற்பணித்தான். இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. நீங்க ஒருவேளை பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஓ, சபலை போல துன்மார்க்கமான ஜீவிதம் ஜீவித்து கொண்டிருக்கலாம். ஓ, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்க இந்த 2ஆம் ஆண்டு அற்புத ஜெப வீட்டிலே உன்னை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். ஆண்டவனை சந்திக்க வந்திருக்கிறார். நீ அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் கைகளின் மூலமாய் கர்த்தர் உன்னை கொண்டு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை ஒரு அற்புதம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையை மாற்ற பைபிளின் கைகளினாலே விசேஷ அற்புதங்களை செய்தார். என்ன அற்புதம்? அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் எல்லாம் அவர்களை பற்றி புறப்பட்டு போனது, நீங்கி போயின. பொல்லாத ஆவிகள் அவர்களுடைய புறப்பட்டு போனது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் ஜெப வீட்டின் மூலமாக. இன்றைக்கு அருமையான அன்பாஸ்டர் ராஜேந்திரன், அருமையான தேவனுடைய இளங்கோ மாத்திரம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்கள் கைகளின் மூலமாய் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆண்டவரே, என் கரத்தின் மூலமாக நீங்க அற்புதம் செய்ய, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கரத்தின் மூலமாக நீங்க அற்புதம் செய்யுங்க, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, மோசேயின் கரத்தின் மூலமாக ஆண்டவர் கோலை கொண்டு செங்கடலை 2ஆய் பிளந்து அற்புதம் செய்தார். அருமையான தேவ பிள்ளையே, மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 35-36 மோசே எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசே செய்தான் என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த 2ஆம் ஆண்டு நிறைவில் உங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் தேவனுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, சபலை போன வாழ்க்கை மாறனப்பா, என் பாவ வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, உங்க சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் முதலாவது ஜெபம் பண்ணும்போது அற்புதம், 2வது கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது அற்புதம், 3வது சபலை போல கர்த்தருக்குள் உங்களை அர்ப்பணிக்கும் போது அற்புதம். அருமையான தேவ பிள்ளை, 4வது நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது அற்புதம். கானாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதம் செய்தது நோக்கம் என்ன? வெறும் தண்ணீரை, மனமற்ற நிறமற்ற குணமற்ற தண்ணீரை ஆண்டவர் மதுரமான ரசமாய் மாற்றுவதற்கு காரணம் என்ன? வேலைக்காரர்களை பார்த்து சொன்னா, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னா, அவர்கள் எந்த விதம் கேட்கல, என்னன்னு சொல்லல, அப்படியே அவர்கள் செய்தார்கள். அவர்கள் விசுவாசித்த பொழுது அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நீ விசுவாசத்தை நீ அதிகப்படுத்தணும், உன் ஜெப வாழ்க்கை அதிகப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறத நம்புகிற அதிகப்படுத்தணும், உன்னை அர்ப்பணிக்கிறத இன்னும் ஒவ்வொரு நாளும் தினந்தன் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம்
அவர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எல்லாரும் சொல்லுவோம், வாழ்வே நீதான், என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தே தீரிந்தே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தே தீரிந்தே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் அரவினில் வந்தே, உன்னதமானவர் அரவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனை வெல்லனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே என் வாழ்விலே. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனை வெல்லனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அது பின்ன பாஸ்டர் ராஜேந்திரனுடைய கருத்து கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் நடுவில் அற்புதம் செய்யுங்கப்பா. வாய்களத்தைன்னு சொல்லுங்கள், கர்த்தாவே எங்கள் நடுவில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, உங்கள் வார்த்தையை நம்புகிறவர்களாக, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இந்த 2ஆம் ஆண்டில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் என்ற இந்த ஜெப வீட்டில் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 8:18 அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு இந்த திருச்சபையின் மக்களை, இந்த திருச்சபையின் குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு ஏசாயா 8:18 படி, இதோ சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தரா
கத்தராலே. ஓ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ, அருமையான ராஜேந்திர ஐயா சொல்லுகிற நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாச பிள்ளைகளோ, சேனைகளை கர்த்தராலே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்க போகிறோம். ஏசாயா 8:18 படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அப்படி உங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி விசுவாசித்து, ஓ ரிகாலா தரலமலகவா, ஆண்டவரே இவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்வீராக. ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்பும் பொழுது அற்புதம் நடக்கும். உனக்கு முழுமையாய் கர்த்தருக்குள்ள நீ அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆண்டவரே அப்படி அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. 3ஆம் ஆண்டில் காலடியில் வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் ஆண்டாய் இருக்கட்டும். குடும்பத்தில் அற்புதம் நடைபெறட்டும். ஆண்டவர் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். ஜெப வீட்டில் அற்புதம் நடக்கட்டும். வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும். பில்லிசூனி மாந்திரிக வல்லமையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளை குழந்தை பாக்கியங்கள், ஆண்டவரே சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.